சொல்லுங்க. எப்படி நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய்க்கப்ப. உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ள கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரிழத்த மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் ஓட்டுறீங்க. தயவு செய்து போட்டு ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா? ஐயா ஸ்டாலின் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டு அம்மா கதவை பிடிக்கணுமா, 2-3 தாப்பா போட்டுக்கணுமா, அம்மா ஜன்னல் நல்லா பிடிக்கணுங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பார்த்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள பண்ணோன்னா நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து கேவலம். இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க. சிறுபான்மை ஒரு தடவை கூப்பிட்டு, எப்படி சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு, எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். என்ன செய்யறதுன்னு எங்களுக்குன்னு தெரியல. உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா, எங்க அண்ணன் சொல்றாரு, தடா ரஹீம் அண்ணன், தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில கதவை தர, எல்லாம் வெளியில வா. எவன் கத்துறானோ எவன் போராடும், அனுமதி கூட ஓரமா இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா, எதுக்கு விட்டாங்க? கால் நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள். என்னுடைய தம்பி பக்ருதீன், அந்த அபுதாயிர் சிறுநீரக 2ம் பழுதாகி போச்சு. நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரல. அப்ப கிட்ட போய் நான் கேட்கிறேன், மருத்துவமனையில் இறந்துட்டாப்ல. அந்த உயிர் 2 சிறுநீரகம் இயங்கல, உடல் சுத்தமா நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டுல போய் அவன் உயிர் போறதுக்கு அனுமதிக்கல. அவன் மவுத்து அங்க நடக்கல. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்க முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி, அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும் போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது, அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றார்? இதே இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது. அவர்கள் உங்களை பாதுகாப்பு என்று சொன்னது, சிறைக்குள் வைத்து 4 நூற்றாண்டாக பத்திரமா பாதுகாக்கிறோம். அவர்கள் விடுதலை என்பது செத்து நீங்க உயிர் போற விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலை தான் அவர்கள் சொல்கிறார்கள்.